வணக்கம் நண்பர்களே. மூன்றாம் கண் திறந்துட்டா என்ன ஆகும்? ஒரு மனிதனின் ஞானம் அடைந்தால் அவர் எப்படி இருப்பார்? அவருக்குள் என்னென்ன பேராற்றல்கள் வெளிப்படும்? அவனுடைய உடம்பிலும், மனதிலும் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும்? இதைப் பற்றி எத்தனையோ கதைகளை நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருப்பீர்கள். ஞானம் அடைந்தவர்கள் எல்லோரும் உலகத்தை விட்டு ஓடிவிடுவாங்க. அவங்க யாருடனும் பேச மாட்டாங்க. எப்போதும் காடுகளிலும், மலைகளிலும் தான் இருப்பாங்கன்னு ஒரு தவறான பிம்பம் இங்க இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையான ஞானம் அடைந்த மனிதர்கள் உங்களோடு இந்த யதார்த்தமான வாழ்க்கை நடைமுறையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பேராற்றல் நம்மளுடைய சாதாரண மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை. இன்னைக்கு இந்த மூன்றாம் கண்ணின் உண்மையான சக்தி என்ன? ஞானம் அடைந்த மனிதர்களின் அந்த அணுசக்தி என்ன? அந்த அறிகுறிகள் என்ன என்பதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் தீர்க்க போற ஒரு தீர்க்கமான பதிவு. இதை முழுமையா கேட்டு அந்த ஆன்மீக ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இந்த ஒரு தனி மனித கோணத்துல பார்த்தா, தியானத்துல உச்சகட்ட நிலையை அடைஞ்சு ஒருத்தருக்கு மூன்றாம் கண் விழிப்படையும் போது, அவரோட வாழ்க்கையில முதல் அறிகுறியா வர்றது ஒரு அசாத்தியமான அமைதி மற்றும் தெளிவு. சாதாரண மனிதர்கள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே பதறிப் போவாங்க, கவலைப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஆனா ஞானம் அடைந்த ஒரு மனிதனோட மனசு ஒரு ஆழமான கடல் போல இருக்கும். வெளியே என்ன புயல் அடிச்சாலும் அவரோட உள் உலகத்துல ஒரு பிரம்மாண்டமான அமைதி. அவருக்குள் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஏன்னா அவரோட ஆள் மனசுல இருக்கிற அத்தனை பழைய குப்பைகளும் கடந்த கால நினைவுகளும் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகிடும். அவர் எப்போதுமே இந்த நொடியில், இந்த வினாடியில் மட்டுமே வாழ்ந்து கொண்டே இருப்பார். அதாவது சதா 24 மணி நேரமும் விழிப்புணர்வோடே இருப்பார்கள். இதுதான் அவரோட முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி. விழிப்புணர்வு வர வேண்டும். என்னதான் தியானம் செய்தாலும் எண்ணங்கள் அமைதியாக வரவே இல்லை. எண்ணங்களில் அமைதி எப்படி வரும்? எண்ணங்கள் பிடித்த எண்ணங்கள், பிடிக்காத என்ற எண்ணங்கள் இருக்கின்றன. அவை எப்படி நமக்கு பிடித்தது போல வரும்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் முதல் அறிகுறி. அடுத்ததா அவரோட உடம்பிலும், முகத்திலும் என்னென்ன அறிகுறிகள் வரும்னு பார்க்கலாம். மூன்றாம் கண்ணின் சக்தி விழிப்படையும் போது அவரோட நரம்பு மண்டலம் முழுவதும் பேரண்டத்தோட ஆற்றல் பாயத் தொடங்கும். இதனால அவரோட முகத்துல ஒரு பிரகாசமான தேஜஸ், அதாவது ஒரு வசீகர காந்த சக்தி உண்டாகும். அவரோட கண்ணுல ஒரு தீர்க்கமான ஆழமான பார்வை இருக்கும். அந்த பார்வையை பார்க்கும் போதே உங்களால உங்க பொய்களை மறைக்க முடியாது. அவரோட பேச்சுல ஒரு அசாத்தியமான சக்தி இருக்கும். அவர் சும்மா சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னா கூட அது அப்படியே நடக்கும். ஏன்னா அவரோட வாக்கு பேரண்டத்தோட தர்மத்தோட நேரடியா இணைஞ்சிடுச்சு. அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் நீங்கி ஒரு புதிய எனர்ஜி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் இருக்கும். அவருக்கு தூக்கம் ரொம்ப குறைவா தான் தேவைப்படும். ஏன்னா அவரோட ஆன்மா எப்போதுமே விழிப்பு நிலையில தான் இருக்கும். சில நேரத்துல தூக்கம் வரலினா கூட அவங்க அடுத்த நாள் காலையில சோர்வாகவே மாட்டாங்க. 1 மணி நேரம் தூங்குனா கூட அவங்களுக்கு அந்த முழு நாள் தூங்குன மாதிரி ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த இரவு முடிஞ்சோனே அவங்க அன்றாட வேலைகள்ல முதல் வேலை தியானத்தை முடிச்சிருவாங்க. நாள் முழுக்க அவங்க தூங்கலைனாலும் பரவாயில்ல. ஆனா, அந்த 1 மணி நேரம், அரை மணி நேரம் தியானம் முடிச்ச உடனே புது எனர்ஜி வர்ற மாதிரி அவங்க உணர்வாங்க. இது நெறைய பேருக்கு நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 3வதா அவரோட ஆன்மீக ஆற்றல் மற்றும் பேராற்றல் எப்படி இருக்கும் தெரியுமா? ஞானம் அடைந்த ஒரு மனிதருக்கு எது உண்மை, எது பொய்ன்னு பிரிக்கிற அந்த 3ஆம் கண்ணின்
இந்த புத்தி கூர்மை உச்சகட்டத்துல இருக்கும். நம்ம சாதாரணமா பேசும்போது கூட, இவரு எதை சொல்ல வராரு? எதுக்காக இதை சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய த தன்மை தானாகவே வரும். நீங்க அவருக்கு முன்னாடி வந்து நின்னு என்னதான் பொய் பேசினாலும், நடிச்சாலும் அவரோட உள் உணர்வுக்கு உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய அந்த அசிங்கங்களும், குப்பைகளும் அப்பட்டமா தெரிஞ்சிடும். உங்களோட மாயைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை அவரால பார்க்க முடியும். அவருக்குள் அன்பு, கருணை, பச்சாதாபம் தானாகவே ஊற்றெடுக்கும். அவர் யார் மீது கோபப்பட மாட்டார். யார் மீதும் கோபமே வராது. யாரையும் வெறுக்க மாட்டார். ஏன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் தன்னோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிற ஒரு பேரண்ட தொடர்பை அவரு உணர்ந்து விடுவார். இதுதான் அவர் அ இ அந்த ஈற்ற மிகப்பெரிய புண்ணிய காரியமே இதுதான். நம்ம எல்லோரும் அதை தேடித்தான் இப்ப பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த நாம ஒரு ஞானமடைந்தவர் எப்படி இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால் தான், நமக்கு இந்த நாம் தியானம் செய்து முடிக்கும்போது, 1 மாதம், 2 மாதம் செய்து முடித்த பிறகு இந்த அறிகுறிகள் எல்லாம் வரும்போது, நமக்கு ஞானம் வர இருக்கிறது. விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் உங்களுடைய ஆழ்மனதில் பதிய வேண்டும். அ அதற்காக நான் ஞானமடைந்து விட்டேன் என்று ஒரு பந்தாவோ, தேவையற்ற வீண் விரயங்களோ செய்யக்கூடாது. தர்மத்தை சாட்சியாக பார்த்து நமது வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அதுதான் இந்த புண்ணியமே. இந்த ம் நிலையை பற்றி இந்த ஞானம் பற்றிய அறிவியலும், ஆன்மீகமும் என்ன சொல்லுதுன்னு நாம பார்த்தா தான் நம்ம மூளையில இது ஏறும். நம்ம மூளையில இருக்கிற அத்தனை நரம்பு வலைப்பின்னல்களும் ஒரு அந்த ஒருமுகப்பட்டு செயல்படும்போது, மனிதனோட அறிவுத்திறன் பல மடங்கு அதிகமாகுன்னு இந்த அறிவியலாளர்கள் சொல்றாங்க இல்லையா? இந்த ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது, உங்க உடம்புல இருக்கிற அத்தனை சக்கரங்களும் விழிப்படைந்து, உங்க புருவ மத்தியில இருக்கிற அந்த பகுதி பேரண்டத்தோட ஆற்றலை முழுமையா உள்வாங்கும் போது, இந்த ஞான நிலை ஏற்படுது. முற்றிலும் துறந்த நிலை. இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. ஏன்னா, அவங்க இயற்கையோட விதியையும், பேரண்டத்தோட தர்மத்தையும் முழுமையா உணர்ந்தவங்க. அவங்க எதை நினைச்சாலும் அதை அவங்களால பிரபஞ்சத்தில இருந்து ஈர்க்க முடியும். நாம் பார்க்கிறது ஞானம் அடைந்தவர்கள். உங்களுக்கு இது வர வேண்டுமென்றால், அதை ஞானமடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழப்பம் இல்லாமல் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது அவர்களோட வறுமை நீங்கி, செல்வம் தானாகவே அவங்களை தேடி வரும். ஆனா, அவங்க அந்த செல்வத்தின் மீது எந்த பற்றும் இல்லாமல் வாழ்வாங்க. இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு தீர்க்கமான கட்டளை. இதை நீங்க ஒரு வாழ்வியல் தர்மமா எடுத்துக்கிட்டு, இன்னையிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. ஞானம் அடைந்த மனிதர்களோட இந்த அறிகுறிகளை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னா, முதல்ல உங்க மனசுல இருக்கிற எதிர்பார்ப்புகளை கைவிடுங்க. 3ஆம் கண் திறக்கணும். 3ஆம் கண் திறக்கணும். 3ஆம் கண் திறக்கணும். எனக்கு பேராற்றலும் வரணும் அத்தனை ஆசைகளையும் ஒரு ஓரமா தூக்கி போடுங்க. தியானத்துல உட்காரும்போது எந்த ஒரு காட்சியையும் கற்பனை செய்யாதீங்க. உங்க மனசை ஒரு சுத்தமான பெருவெளியா மாத்துங்க. எந்த எண்ணமும் இல்லாம, எந்த சத்தமும் இல்லாம, நீங்க வெறும் சாட்சியா மட்டும் அமைதியா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் அன்பும், கருணையும், நட்பார்வத்தோடு இருக்க பழகுங்க. இந்த விழிப்பு நிலையில் தினமும் 1 மணி நேரம் தொடர்ந்து உட்காருங்க. இதுதான் உங்க அறியாமையை கடந்து உங்களை ஒரு பேராற்றலோடு அ தொடர்பு கொள்ள வைக்கும். இந்த விழிப்பு நிலை உங்களுக்குள் வரத் தொடங்கும்போது, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் நடக்கும். இதுவரைக்கும் நீங்க அந்த வாழ்க்கையை அதுபோல ஒரு வினாடியை கூட நீங்க பார்த்திருக்க முடியாது. அதுபோல ஒரு பிரமிப்பா இருக்கும். உங்க உடம்புல ஒரு புதிய காந்த சக்தி உருவாகும். நீங்க எதை செய்தாலும் அது வெற்றியாகும். ஏன்னா, உங்களுடைய ஆழ் மனசு இப்போ பேரண்டத்தோட, தர்மத்தோட நேரடியா இணைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்பிக்கை வேணும்.
இணையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். நான் அதற்கு முன்னாடி பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்காது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு அடுத்த வீடியோவை பார்க்கிறேன் என்றால் அது உங்கள் விருப்பம். பயிற்சி செய்து மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைப்பது உங்களுடைய கடமை என்பதை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து பயிற்சிகளை செய்து வாருங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நண்பர்களே, நன்றி.